செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் தாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் தினம் ஒரு திருப்பாவை என்ற இந்த அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கும் அதனுடைய நிர்வாகி நண்பர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆன்மீக சிறு சொற்பொழிவை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி இன்றைய தினம் 25வது பாசுரத்திற்குள் நாம் செல்லலாம். இப்போ இந்த 25வது பாசுரம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நிறைய ஸ்பெஷல் இருக்கு. ஒரு பாட்டிலையும் ஒரு ஸ்பெஷல் தான். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி வரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பாசுரம் அப்படின்னு வரும். அதனால யாரெல்லாம் துன்ப வயப்படுகிறீர்களோ, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த பாசுரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அதனால ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நான் பாசுரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லும் பொழுதே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க பாருங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாதில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரம் இது. கடைசியில் என்ன சொன்னாங்க? வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்ப நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் தீரும், நாம மகிழ்ச்சியா இருப்போம். அதனால இந்த பாசுரத்தை நம்ம சொல்லுவோம். என்ன பொருள் அப்படின்றத பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தெரிஞ்ச கதை தான், உங்களுக்கு அர்த்தம் டக்குன்னு புரியும். ஆனா அதுல உள்ள ரசம், அதுல உள்ள ஒரு விசேஷம், பெரியவங்க சொல்லியிருக்க பொருள், இதெல்லாம் கேட்கும்பொழுது உண்மையிலே அற்புதமா இருக்கும். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னா அவர் பிறக்கும் பொழுது தேவகிக்கு மகனாக பிறந்தார். வளர்ந்தது யசோதை பிராட்டிக்கிட்ட. அதுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல ஒருத்தி மகனாய் பிறந்துன்றதுக்கு பதில் தேவகியின் மகனாக பிறந்து யசோதையின் மகனாக வளர்ந்துன்னு போட்டிருக்கலாமே ஆண்டாள் நாச்சியார். ஏன் ஒருத்தி அப்படின்னு போட்டு ரெண்டாவது லைன்லேயே திருப்பி ஒருத்தி, அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தி தேவகின்னும் செகண்ட் ஒருத்தி நம்ம யசோதை பிராட்டின்னும் எடுத்துக்கிறோமே. எப்படி ஏன் முதல்ல அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுவரையில வந்த பாசுரங்கள்ல ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணனை பார்த்து நேரடியா பேசல. அவங்க எல்லாம் கண்ணை உள்ள ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இவங்க தன்னுடைய தோழிகளை எழுப்பி கொண்டு வருவதாக தான் ஃபர்ஸ்ட் சீன். ரெண்டாவது சீன் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் கண்ணனுடைய வீட்டுக்கிட்ட போகிறோம், வாயில் காப்பான் கோயில் காப்பான் இவங்களை பார்க்குறோம், நந்தகோபாலன் இவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறோம், வீட்டுக்குள்ளே இவங்களாம் படுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம், நப்பின்னை பிராட்டிக்கிட்ட பேசுகிறோம். இப்படி தான் போயின்னு இருக்க ஒழிய கண்ணனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல. அதனால தேவகி என்றோ யசோதை பிராட்டி என்றோ ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருந்தாங்கன்னா வெளியே பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கலாம், மற்றவர்களிடம் பேசும்போது சொல்லலாம். ஆனா கண்ணனை உட்காந்துட்டு பார்த்து சொல்லும் பொழுது தேவகி என்றோ யசோதை பிராட்டி என்றோ சொல்வது மாமியார் பேரை தன்னுடைய கணவன் முன்னாடி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த அம்மா அதை பேரை மறைச்சி ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொன்னதாக பெரியவர்கள் அழகா இதுக்கு ஒரு பொருள் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப ஒருத்தி மகனாய், ஒருத்தின்னும் பொழுது சரி ஒருத்தி இருந்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு ஒருத்தி வந்திருக்கு அப்படின்னா முதல் ஒருத்தி தேவகி. அது எப்படின்னா ஒருத்தி மகனாய் பிறந்தது தேவகியின் இடத்துல. ஏன் ஒருத்தின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஒருத்தி சாதாரண ஒருத்தி இல்லையா, ஒரு பெண் இல்லையா, ஈடு இணையற்ற ஒருத்தி. நிறைய பேர் இருந்தா 1000ல் ஒருவன் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. 1000ல் மீதி 999 பேரை விட அந்த ஒருவன் இருக்காரு பாருங்க, அவருக்கு தான் ஏற்றம் ஜாஸ்தி. 1000ல் ஒருவன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒருத்தி அப்படின்னும் பொழுது அது லட்சமோ கோடியோ 1000மோ அதுல ஒருத்தின்னும் போது அவங்க ஸ்பெஷல் தான், சிறப்பானவர்கள் தான். ஏன் அந்த கண்ணனையே இல்லை பிள்ளையா பெற்றவர்கள். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில். இப்ப இந்த ஓர் இரவுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஓர் இரவு என்பது அதுவும் ஈடு இணையற்ற இரவும். எப்படி நம்ம ஈடு இணையற்ற ஒருத்தின்னு சொன்னோம்,
தேவகி பிராட்டியும் யசோதை பிராட்டியும். அது மாதிரி அந்த இரவும் வந்து ஒப்பற்ற இரவு, ஈடு இணையற்ற இரவு. எப்படிங்க அது? என்னங்க நைட்டு பிறந்தது, குழந்தைங்கள மாத்தினாங்க, இடம் மாத்தினாங்க, இது ஒரு பெரிய விஷயமா? அப்படி இல்லை. அந்த இரவுல, கண்ணன் பிறந்த அந்த இரவுல, ஆவினி நன்னாளில், ஆவணி மாசம், அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், எப்பேற்பட்ட ஒரு தருணம் அது பாருங்க. அந்த இரவுல 4 பேர் தூங்கலையாம். யாருங்க அது 4 பேர் தூங்கல? தேவகி, வசுதேவர், கண்ணன், இந்த 3 பேர் இங்க தூங்கல. அங்க ஆயர்பாடியில யசோதை பிராட்டிக்கு குழந்தையாக பிறந்த மாயாதேவி, அந்த அம்மா. ஆக இந்த 4 பேர் தான் தூங்கலையா, மீதி அத்தனை பேரும் தூங்கினாங்களாம் அந்த இரவு. அப்ப அது எப்பேற்பட்ட இரவு? ஈடு இணையற்ற இரவு, ஒப்பற்ற இரவு. அதனாலதான் அதுக்கு வந்து ஓர் இரவில், அந்த இரவே எவ்வளோ பெருமை வாய்ந்தது. அந்த இரவுல மீதி பேர் எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூங்காது இருந்தது தேவகி, வசுதேவன், கண்ணன், யோகமாயை அல்லது மாயா என்று சொல்லக்கூடிய அந்த தாய். அதாவது கண்ணனுக்கு சகோதரியாக பிறந்தவள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்களை இடம் மாத்துறாங்க. அப்படிப்பட்ட இரவு அந்த ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம், இங்க ஒருத்தின்னும் போது நம்ம யசோதை பிராட்டி, அதெல்லாம் நம்ம டீப்பா பார்த்துட்டோம். ஒளிந்து வளர, ஒளித்து வளர. என்னடா கண்ணன் போய் பயந்து கம்சனுக்காக ஒளிந்து வளர வேண்டுமா அப்படின்னு? அப்படி இல்லை பொருள். அவர் வந்து நம்ம இதுக்கு முன் பாசுரங்களே பார்த்துட்டோம். நம்ம சகடாசுரனை அழித்ததை சொன்னோம் இல்லையா நேற்றைய பாசுரத்துல. 6 மாச குழந்தையா இருக்கும் போதே தன்னுடைய திருவடிகளால், பிஞ்சு பாதங்களால் எட்டி ஒரு விட்டார் சகடாசுரன் அவுட். இந்த மாதிரி எத்தனை அசுரர்களை அழிச்சிருக்கலாம் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது, கை குழந்தையா இருக்கும் பொழுது. அதனால அவர் பிறந்த உடனே கம்சனை காலி பண்ணிருக்கணும்னா பண்ணிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அது அவருடைய திருவிளையாடல். ஆனா வந்து எதுக்காக அவர் அங்க போய் ஒளிஞ்சு வளரன்னா, கம்சனுக்கு பயந்தா இல்ல, அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், யசோதை பிராட்டிக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். ஏன்னா யசோதை பிராட்டி செஞ்ச புண்ணியம் யார் செய்திருக்காங்க? என்ன தவம் செய்தா யசோதை? நம்ம பாட்டு கேட்டிருக்கோம்ல, என்ன தவம் செய்தனை யசோதா பாட்டு கேட்டிருப்பீங்க. நான் பாடினா நல்லா இருக்காது. அப்ப அந்த யசோதை பிராட்டி செய்த தவம், இந்த உலகமுண்ட பெருவாயன், இந்த உலக நாயகன், இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை குச்சி எடுத்து ஒரு உதச்சிருக்கிறா. இடுப்புல கயிறை கட்டி உரலோட ஜாயிண்ட் பண்ணி பிடிச்சி இழுத்து இருக்கிறா. கண்ணனை திட்டி இருக்கிறா, கொஞ்சி இருக்கிறா. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குங்க? அப்ப இதுக்கெல்லாம் சேர்ந்து ஆயர்பாடியில் ஆயர்குல பெண்களோடு விளையாடி மகிழ்ந்து அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் கண்ணன் அங்க இடம் மாறினாரே ஒழிய கம்சனுக்கு பயந்து போய் அவர் அங்க இடம் மாறல. அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப முதல் 2 லைனுக்கு டைம் நம்ம அதிகம் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். அப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த. யாரு தீங்கு நினைச்சதுங்க கண்ணனுக்கு? கம்சன். இந்த வரியும் தீங்கு நினைந்தன்றதுக்கெல்லாம் இன்னும் பெரிய பெரிய அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்ணனை கொல்ல வேண்டும் என்று கண்ணனுக்கு தீங்கு நினைத்ததாக நினைத்து கொண்ட கம்சன் கடைசியில தனக்கே தீங்கு நேர்த்து கொண்டான். அவனுக்கே அவன் திருப்பி என்ன ஆயிடுச்சு, அது ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஏன்னா கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ நினைச்சான், எத்தனையோ அசுரர்களை அங்க அனுப்பிச்சான். அது ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஆனாலும் கடைசியா என்ன பண்ணான், கண்ணனுக்கு ஒரு 10-11 வயசு ஆகும் பொழுது இங்க இந்திர விழான்னு சொல்லி எங்க மதுராவுக்கு வர வைக்கிறான். வரவழைச்சு 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோவலையாபீடம் என்ற யானையை வெளியே நிக்க வைக்கிறான், கோட்டைக்கு வெளியே. இந்த கோவலையாபீடம்ன்ற யானை கிட்ட தப்ப முடியாது யாரா இருந்தாலும், கண்ணன் அதை அடிச்சு போட்டுரும் அப்படின்ட்டு முதல்ல கோவலையாபீடம் என்ற யானையை நிக்க வைக்கிறான். அடுத்தது முஷ்டிகன், ஜானூரன் என்ற 2 மிகப்பெரிய மல்லர்களை, வீரர்களை நிக்க வைக்கிறான். 3வது கம்சன் உக்காந்துட்டு இருக்கான் வாழை பிடிச்சிட்டு கையில. அப்போ கோலையாபீடத்தை அழிச்சிட்டு முஷ்டிகன் ஜானூரன் அழிச்சிட்டு கடைசியில வந்து கம்சனையை அழிக்கிறான்னா அவனுடைய வீரம் எப்பேற்பட்ட வீரம்! இந்த பிரதாபங்களை எல்லாம் பாடுறாங்க பெரியவங்க. அப்போ கண்ணனுக்கு தீங்கு நினைப்பதாக நினைத்து கொண்ட கம்சன் கடைசியில தனக்குத்தான் தீங்கு நினைந்த, அப்படிதான் பொருள் எடுத்துக்கணும். அதுல கண்ணனுக்கு நினைத்தன்றதை விட தனக்குத்தானே சொந்த காசுல சூனிய வச்சுக்கலான்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் இது. தரிக்கிலானாகி, தாங்க முடியாமல் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். அப்படி கம்சன் நினைத்த கருத்தை, கண்ணனை அழிக்க வேண்டும் என்ற அந்த நினைப்பை அழித்து, கருத்தை பிழைப்பித்து, பிழைப்பித்துன்னா அழித்துன்னு அர்த்தம்.
கம்சனுடைய கருத்தை அழித்து என்ன பண்ணாரு? கஞ்சன் வயிற்றில், இங்க கஞ்சன்னா கம்சன் எடுத்துக்கணும், கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுமாலே. கம்சனுக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திண்டு எரியுதான். ஏன்? சின்ன குழந்தையில இருக்கும் போதுல இருந்து போதனையில இருந்து அனுப்பிச்சார். முதல்ல இருந்து கம்சன் போதனை, சகடாசுரன், பானாசுரன், நிறைய எவ்வளவு அனுப்பிச்சும் கடைசியில கோழையா பீடம், அதுக்கப்புறம் முஷ்டிகன் ஜானூரன், என்னென்னவோ அனுப்பிச்சு பார்த்தான். ஒன்னும் வேலைக்கு ஆகல. இவன் அழிக்கவே முடியாதா என்று எண்ணி எண்ணி அவன் வயிறு பத்தி எறியுது. அவன் வயிற்றிலே நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே. கண்ணன் எப்படிப்பட்டவன்? நெடுமால், திருமால், நெடுமால் எல்லாம் நம்ம சொல்றோம்ல. மால், மால்னா என்னங்க? இப்ப எல்லா இடத்துலயும் அது வந்துடுச்சு, எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் மால். மால்னா அங்க போனா கிடைக்காத பொருளே இல்லை, எல்லாமே கிடைக்கும். எங்க? மால். நம்ம திருமால், அவர்கிட்டயும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். எப்படி ஒரு சிங்க் ஆகுது பாருங்க. அப்போ நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். எதுக்கு? உன்னை நாடி வந்திருக்கிறோம், உன்னை அண்டி வந்திருக்கிறோம், உன்னை தேடி வந்திருக்கிறோம், உன்னை வேண்டி வந்திருக்கிறோம். வேண்டி எதுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில். பறை என்ற அந்த முரசு, அந்த ஒளி எழுப்பக்கூடிய கருவி, உன்னை பற்றி நாங்கள் மனதார வாயார பாடும் பொழுது அதுக்கு தேவையான அந்த இசையை, ஒளியை வழங்கக்கூடிய பறை நீ கொடுக்கணும் கண்ணா. பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. நாங்க என்ன பாடுவோம்? திருத்தக்க செல்வம். திரு என்றால் ஸ்ரீ என்பது பொருள், ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி என்பது பொருள். அலர்மேல் மங்கை உரைமார்மடான கண்ணா, உன்னையும் பிராட்டகையும் பாடுவோம், நாங்க மனதார பாடுவோம், மகிழ்ச்சி அடைவோம், கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபடுவோம். அந்த செல்வம் தான் எங்களுக்கு வேணும். மகாலட்சுமி என்ற செல்வத்தை நீ பெற்று இருக்கிறாய், உங்க ரெண்டு பேரை பத்தியும் பாடக்கூடிய செல்வம் எங்களுக்கு வேணும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, உன்னுடைய வீர தீர பிரதாபங்களை எல்லாம் பாடி நாங்க மகிழ்ச்சி அடைவோம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. அப்படி எல்லாம் பாடினா என்ன நடக்கும்? வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எங்களுடைய வருத்தம் எல்லாம் தீர்ந்து நாங்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்வோம் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன வருத்தம்? குடும்ப கஷ்டமா, ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா, பிளாட் வாங்க முடியலையா, சொந்த வீடு இல்லையா? அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்களுக்கு எல்லாம் ஒரே கஷ்டம்தான். கண்ணனை பார்க்கணும், கண்ணனை விட்டு பிரியக்கூடாது, கிருஷ்ண அனுபவத்தில் ஈடுபட வேண்டும். இது ஒரே ஒரு எய்ம் தான் அவங்களுக்கு. ஆனா நமக்கு கலியுகத்தில் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், பல வருத்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னா, இந்த பாசுரத்தை சொல்ல சொல்ல கண்ணனுடைய கிருஷ்ண அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதை விட அதுக்கு கண்ணனுடைய கிருஷ்ண அனுபவம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நாம் அடைந்திருக்கக்கூடிய துன்பங்கள், பாவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நாம மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு தாத்பரியம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அற்புதமான வருத்தத்தை நீக்கக்கூடிய பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அடியேன் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகி. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள்ஜியர் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.